ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களை, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மூட்டு வலி, கழுத்து வலி. இது நம்ம நிறையா சின்ன சின்ன பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்கோம். மூட்டு வலி நீக்கக்கூடிய யோகாசனங்கள் கொடுத்துருக்கோம், முத்திரைகள் தனியாக கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூட்டு வலி வராமல் இருப்பதற்கும் கழுத்து வலி வராமல் இருப்பதற்கும் வருமுன் காப்போம். அப்படி வந்தாலும் அதற்குரிய ஒரு தெரபியாக சிகிச்சையாக பார்க்க போகிறோம். ஒரு எளிமையான ஆசனம், ஒரு முத்திரை, ஒரு திண்ண பிராணாயாம பயிற்சி, ஒரு அழகான தியான பயிற்சி, நான்கே ஒன்றாக சேர்த்து அற்புதமாக ஒரு பலரசமாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே நமக்கு நாம் இரவு தூக்கம் நன்றாக இருக்கணும். இரவு 11 மணி 12 மணி அந்த 1 மணி இந்த மாதிரி நம்ம தூங்க போகக்கூடிய பழக்கம் இருக்கின்றவர்களுக்கு மூட்டுச்சவுகள், உடம்புல தசவாய்கள் ஒழுங்காக இயங்காது. மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும். மன அழுத்தம் இருந்துச்சுன்னா கழுத்து வலி, கழுத்து சார்ந்த உறுப்புகள், நுரையீரல், இதயத்தினுடைய துடிப்பு பாதிக்கப்படும். அப்போ மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கும் மூட்டுச்சவுகள் நன்றாக இயங்குவதற்குரிய எளிமையான திரபியாக நாளையும் கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம். இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சாத்வீகமான உணவை எடுத்துக்கோங்க. காலை உணவு பாய்காட் பண்ணுறாதங்க. காலையில் 8 மணி டு 8:30 சாப்பிட்ருங்க. அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். மதியம் 1:30 டு 2 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. இரவு 7 மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். இந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய நபர்கள் இப்போ தான் சார் மூட்டு வலி ஆரம்பம், இப்போ தான் கழுத்து வலி ஆரம்பம், நிச்சயமாக முழுமையான பலன் கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா தான் இருக்கிறேன். தொடர்ந்து இந்த பயிற்சியை நீங்கள் கற்றுக்கோங்க. 120 வயது வரை கழுத்து வலி, மூட்டு வலி வராமல் வாழ முடியும். பஞ்சபூதத்தினுடைய அற்புதமான ஆற்றலை பெற்று சிறப்பாக வாழக்கூடிய அருமையான கலை தான் யோகக்கலை. இதனுடைய தந்தை மாமுனி பதஞ்சலி மகரிஷி. அந்த பதஞ்சலி மகரிஷி அருளிய அஷ்டாங்க யோகத்தை எனது குருநாதர் சர்க்குரு சீரோ பிக்ஷு இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப எப்படி நமக்கு இந்த பயிற்சியை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி உங்களுக்கு கொடுக்க வைத்து கொண்டிருக்கின்றார். அற்புதமான கலை. இந்த கலைகளை இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக கழுத்து வலி, மூட்டு வலி இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சசங்காசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி ஒரு 5 வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ சசங்காசனம் பண்ண போகிறாங்க. அப்படி திரும்பி உட்காந்துக்கோங்க. இது வஜ்ராசனம் போட்டு தான் பண்ணணும். முதல்ல வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. கைகள் முட்டியில் வச்சுக்கோங்க. ஒரு 5 வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை கூர்ந்து கவனிக்கவும். இப்போ அப்படியே சசங்காசனம். மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. நெற்றி போட்டு தரையில் வச்சுக்கோங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக நேராக வந்துடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளக்குனிங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக நேராக வந்துடுங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. இப்போ 2 கை முன்னாடி ஃப்ரண்டில் வச்சுக்கிட போகிறாங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கை முன்னாடி வச்சுக்கோங்க. அப்படி தரையில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை 2 கை முன்னாடி ஸ்ட்ரைட்டாக தரையில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படி திரும்பி நார்மலாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ சுகாசனத்தில் அனுசாசன முதிரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல், சுண்டு விரல், நடுவிரல் மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வந்து மோதிர விரல் வெளியே டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுருக்காங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். கழுத்து பகுதி, மூட்டுகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதம பிராணாயாமம் பண்ண போகிறாங்க. 2 கையும் வயிற்று பகுதியில் விலா எலும்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல மூச்சை வெளியே விடுங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க.
நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சை அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். ஒன் மோர் டைம். மூச்சை வெளியே விடுங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சை அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்களை மூடி ஒரு சின்ன தியானம் பண்ண போகிறோம். தலை வெளித்தசைகள் மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. தோள்பட்டை வெளித்தசைகள் மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. வலதுகை இடதுகை வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. ஹிருதயத்தின் வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று வெளித்தசைகள் மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. மெதுவா மூச்சை உள்ளெடுத்து மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்க மனதை அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி மூலாதார மையம், ஸ்பைனல் கார்டு எண்டு போர்ஷன், இன்னர் போர்ஷன், உங்க மனசை அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இரண்டு நிமிடம் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ரிலாக்ஸ் பண்ணிக்கோம். நேர்களே, இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு அழகான எளிமையான ஒரு ஆசனம் பார்த்தோம், ஒரு சின்ன மூச்சு பயிற்சி பார்த்தோம், அதன் பிராணாயாம பயிற்சியை பார்த்தோம், ஒரு முத்திரை பார்த்தோம், ஒரு தியானம் பார்த்தோம். இந்த யோகம்ங்கிறது ஒரு பெரிய கடல். நம்ம உங்களுக்காக எளிமைப்படுத்தி ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்துக்குள் எப்படியாவது உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தையும் ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு எளிமைப்படுத்தி ஒரு தெரப்பியாக கொடுத்துருக்கோம். நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு தரையில் மேட்டு விரித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மாதவிடாய் காலகட்டத்தில் பெண்கள் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். பெர்க்னல் லேடிஸும் இந்த பயிற்சியை முயற்சி பண்ண வேண்டாம். மற்றவர்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமாக சிறப்பாக மூட்டு வலி இல்லாமல் வாழ முடியும். நமது வாழ்க்கை நமது கையில், நமது ஆரோக்கியம் நமது கையில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.